நான் இப்பயும் சொல்கிறேன், திவாகர் மாதிரியோ இல்லை வந்துட்டு அரோரா மாதிரியோ இல்லை வந்து அந்த கலையரசன் மாதிரியோ இவங்கள மாதிரியான ஆட்கள் உள்ளே போனது எனக்கு பர்சனலாக பிடிக்கல தான். பட் அவங்க உள்ளே போயிட்டாங்க, ஒரு சீசன் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் அவங்க எப்படி விளையாடுறாங்க, அவங்களோட விளையாட்டில் என்ன தப்பு இருக்குது, அவங்க பேச்சில் என்னென்ன தப்பு இருக்குது அப்படின்றதுக்கு தான் நம்ம விமர்சனம் பண்ணணுமே தவிர்த்து அந்த பழைய வெஞ்சன்ஸ் எல்லாம் இப்போ நம்ம காட்டக்கூடிய விஷயத்தில் நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது. ஆனால் இந்த கெமின்னு ஒரு அக்கா உள்ளே இருந்திருப்பாங்க, அவங்க நேற்று என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, திவாகர் வந்து ஒரு ஒப்பீனியனை எடுத்து வைக்கும்போது ஆப்வியஸாக அதுவும் தேவையில்லாத ஒப்பீனியன் தான். பட் அந்த ஒப்பீனியனுக்கு ஆப்போசிட்டாக அவங்க வந்துட்டு ஒரு விஷயத்தை பேசாமல் அவங்கள டைவெர்ட் பண்ணுற மாதிரி நேராக போய் நின்றுட்டு என்னை பார்த்து பேசுங்க, என் கண்ணை பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு உன் கண்ணெல்லாம் பார்த்து பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கீழே உட்காந்துட்டு இருக்கும்போது சொல்லுவார். கீழே உட்காந்துட்டு இருக்கிறாருன்னா அவரோட தலை ஆப்வியஸாக வந்து அந்த இடுப்பு கிட்ட தான் இருக்கும். அதை உடனே ஓ அப்போ என் இடுப்பை பார்த்து பேசுகிறீங்களா, என் வயிற்றை பார்க்குறீங்க, என் கண்ணை பார்க்க மாட்டீங்களான்னு சொல்லி டைவெர்ட் ஆகி அவர் மேலே தேவையில்லாத விமர்சனத்தை கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கு என்னென்ன வேலை பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கும் அவர் உள்ளே போனது பிடிக்கல அப்படின்னு இருந்தாலும் அவர் என்னென்ன பண்ணுறாரோ அதுக்கான நம்ம விமர்சனத்தை மட்டும்தான் வைக்கணுமே தவிர்த்து பண்ணாத ஒரு விஷயத்த நம்மளா கிரியேட் பண்ணக்கூடாது. அதை இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனாலேயே அவருக்கு சப்போர்ட்டுன்றது வெளியே ரொம்ப அதிகமாகும். நான் நேற்றுலேருந்து இதைத்தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒரே ஒருத்தரை இருக்கிற எல்லாரும் சேர்ந்து டார்கெட் பண்ணும்போது ஆப்வியஸாக அவருக்கான சப்போர்ட்டு ரொம்ப அதிகமாக தான் ஆகும். வெளியே இருக்கும்போது அவரை பார்க்கும்போது இரிட்டேட் ஆகுதுன்னு நிறையா பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் இவங்கெல்லாம் பண்ணுற இரிட்டேட்டுக்கு பதிலாக அவர் பண்ணுற இரிட்டேட்டு எவ்வளவோ பரவாயில்ல, உங்களுக்காகவே நான் அவருக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் திவாகருக்கு சப்போர்ட்டராக மாறிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தரை எல்லாரும் சேர்ந்து அடிக்கும்போது நம்மளும் கூட சேர்ந்து ஒரு கொட்டை வைப்போம், அப்போ தான் நம்மளை பற்றியும் கொஞ்சம் வெளியே பேசுவாங்கன்னு சொல்லிவிட்டு தேவையில்லாத விஷயத்தில் அவங்களே அவங்களை இன்வால்வ் பண்ணிக்கிறாங்க. இவங்கெல்லாம் சேர்த்து திவாகரோட மார்க்கெட்டை உள்ளே இருக்க ஹவுஸ் மட்டும் சேர்த்து ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க. திவாகருக்கு வந்து அவருக்காக அவர் ப்ளே பண்ணுமான்னு கேட்டால் தேவையே இல்லை, அவர் பாட்டு சும்மா உட்காந்துக்கலாம் போல இருக்குது. சுற்றி இருக்கவங்களே ஆல்மோஸ்ட் அவங்க பேரை எப்படியெல்லாம் கெடுக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணி கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. டே பை டே ஒரு மனுஷனை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவருக்கான மார்க்கெட்டை ஏற்றி விட்டே இருக்காங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தான் எனக்கும் தெரிய மாட்டேங்குது.